டிசம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை கடந்த 11 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புது மாதத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசியா மாதத்திற்குள் கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அதனால ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அவரை பாடி, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே உம்மை ஆராதிக்கிறோம். மறப்பேனோ ஆண்டவரே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்கிற இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எபினேசரா எங்களோடு இருந்து தகப்பனே, இந்த 11 இசப்பா மாதத்தையும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து புது மாதத்திற்குள்ளாக எங்களை பிரவேசிக்க செய்த தயவிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனை சூழ்நிலைகள் தகப்பனே, ஆனாலும் இசப்பா எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல், எங்களை இசப்பா உம்முடைய வலது கரத்தால் எங்களை வழி நடத்தின உம்முடைய தயவை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் தகப்பனே, அவளோடு உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, நீங்க எங்களோடு பேசுங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நன்மையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வசனத்தை பகிர்ந்து கொள்ள போகிற அப்பா உம்முடைய மகளை மறைத்து ஆவியானவரே நீங்க வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பேருக்கும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உம்முடைய நாமத்துல நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருக்கிறார்கள். இனி நீ அழுது கொண்டு
இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இனி அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. ஹல்லேலூயா. நீ இனி அழுது கொண்டு இராய். இவ்வளோ நாட்களாய் நீங்கள் அழுது கொண்டு இருந்தீர்கள். வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து கடைசி மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து நாம் அழுது கொண்டிருந்தோம், புலம்பிக் கொண்டிருந்தோம், நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கடன் பாரம் அதிகமாய் ஆயிருக்கிறதுனால நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு சொந்தமான வீடு கிடைக்கவில்லையே ஆண்டவரே, நான் அப்படியாக அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேன், கலங்கி கொண்டு இருக்கிறேன், வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் பொல்லாத வியாதியினால பிடிக்கப்பட்டதுனால அனுதினமும் நீங்கள் அந்த வேதனையினால் தவிக்கும் பொழுது அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இனி அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருந்தீர்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்திற்காக அழுது புலம்பி விண்ணப்பித்து கொண்டிருந்தீர்களோ அதற்கு கர்த்தர் ஊக்கமாய் இறங்கி அவர் அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். எந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணினீர்களோ அழுதீர்களோ அதை கர்த்தர் கேட்டு உருக்கமாய் இறங்கி உங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஊக்கமாய் இறங்குவாராம். ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ளவர், தயாபரர். ஹல்லேலூயா. கருணா நிதி கர்த்தராகிய தேவன் உருக்கமாய் இறங்கி ஒரு மனிதன், ஹல்லேலூயா, தன் பிள்ளைக்கு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் உங்களுக்கு உருக்கமாய் இறங்குவார். ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறதை தகப்பனால் பார்க்க முடியாது. தகப்பன் அதை சகித்து கொண்டு இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று செய்து ஹல்லேலூயா அவனுடைய அழுவையை நிற்பாட்ட வேண்டும், அவனுடைய வியாகுலத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பார். அதுபோல நம்முடைய பரலோகிய பிதா, ஹல்லேலூயா, பரலோகிய தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். இவ்வளோ நாள் பட்டதான துன்பம் போதும், இவ்வளோ நாள் நீ அனுபவித்ததான கஷ்டம் போதும், இனி நீ அழமாட்டாய். என் மகனே, என் மகளே, இனி நீ அழுவதில்லை. ஏனென்றால் உன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்குவேன். சூழ்நிலை பார்க்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் கொக்கரித்து நமக்கு விரோதமாய் எழுப்பினது போல தென்படலாம். ஆனால் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். நீ தேவ சமூகத்தில் அந்த பிரச்சனையை ஒப்பு கொடுத்து நீ அழுது உன்னுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் விட்டுவிடும் பொழுது கர்த்தர் அவருடைய சமாதானத்தினால் உன்னை நிரப்புவார். அது மாத்திரமல்ல, நீ விண்ணப்பித்ததான விண்ணப்பத்திற்கு அவர் மறு உத்தரவு அருள் செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எய்யேரு ஹல்லேலூயா, அவளுடைய மகள் ஒத்தைக்கோர் பிள்ளை, 12 வயது பிள்ளை, மரணத்திற்கு ஏதுவாய் வியாதிப்பட்டு இருந்ததாம். அந்த எய்யூரு அவர் என்ன செய்தாராம், தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீ என்னுடைய வீட்டுக்கு வாங்கப்பா, என்னுடைய பிள்ளை இப்படியாய் மரணப்படுக்கையில் இருக்கிறது என்று அழுது விண்ணப்பம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ஹல்லேலூயா, கர்த்தர் அவரை பார்த்து ஹல்லேலூயா என்ன சொன்னாராம், அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க வந்து சொல்லிட்டாங்க, போதகரை நீங்க வருத்தப்படுத்தண்டா, ஏன்னா அந்த பிள்ளை இப்போ
மரிச்சு போயிட்டு இறந்து போயிட்டு, அதனால அவங்கள வருத்தப்படுத்தண்டா. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? பயப்படாதே, என் மேல் விசுவாசமாயிரு, என் மேல் அல்லேலூயா நீ நம்பிக்கையாயிரு என்று சொல்லி அல்லேலூயா அவரை திடப்படுத்தினாராம். அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் கதறும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் பெரிதாய் காணப்படலாம். அதுல நம்பிக்கை இல்லாத, நம்ப முடியாத தன்மை போல, நம்பக்கூடாத போல நம்முடைய சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, என் மேல் விசுவாசமாயிரு என்று சொல்லி கர்த்தர் அல்லேலூயா அந்த ஆராதனையுடைய அந்த தலைவனுடைய வீட்டிற்கு கர்த்தர் கடந்து சென்று அங்கே அழுது கொண்டிருந்த, புலம்பிக் கொண்டிருந்த எல்லா அவருடைய வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்பி கர்த்தர் அல்லேலூயா அந்த பிள்ளையை அல்லேலூயா கரத்தை பிடித்து எழுப்பினார். அல்லேலூயா. அந்த மகள் எழுந்து நின்றாள். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்தில் நீங்க அழுகிறதான அழுகை வீணாய் போகாது. அல்லேலூயா. அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் எரேமியாலே அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்தி அவர்களை தண்ணீர் அண்டை உள்ள நதி அண்டைக்கு அழைத்து சென்று அவர்கள் இடராதிருப்பார்களாம். அல்லேலூயா. நாம் அழுகையோடு விண்ணப்பத்தோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் கடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவாரா. நதி அண்டை நம்மை கொண்டு சேர்த்து நம்மை இடராதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் இடறி போகாதபடி, நாம் விழுந்து விடாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை அல்லேலூயா வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரத்தில் அல்லேலூயா நாம் நினைக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்லும்போது அவர்கள் நம்மை பரிகாசிப்பார்கள், நம்மை நிந்திப்பார்கள், நம்மளை கேவலமாய் பேசுவார்கள் என்று சொல்லி நாம் யாரிடமும் சொல்லாதபடி நாம் இரவு வேளையிலே நாம் படுக்கையிலே அழுது 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 நம்முடைய தலையாணியை நாம் அழுகையினால் நிரப்பி விடுகிறோம். அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அல்லேலூயா நம்மை கைவிட மாட்டார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 6 அதிகாரத்தில் 6 8 வசனத்தில், என் பெருமூச்சுகளினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாகி என் கட்டிலை நனைத்தேன். ஹல்லேலூயா. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்தது. அல்லேலூயா. இவ்வளோ துயரம், இவ்வளோ பிரச்சனை, அதனால அழுது 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 கண்ணிலே குழி விழுந்துட்டான். அப்படி அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ நிந்த, அவ்வளோ அவமானம். அல்லேலூயா. யாரிடமே சொல்ல முடியாத அந்த போராட்டத்தின் மத்தியில் அவன் தேவ சமூகத்தில் இரவு வேளையில் அவன் தன்னுடைய படுக்கையை அவன் நனைத்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அக்கிரம சிந்தனைக்காரர்களே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பயந்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற, என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை, உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? நீங்கள் அல்லேலூயா வேதனைப்படுகிறீர்களா? தாங்குண்ணா வேதனை, சொல்ல முடியாத வேதனை, கண்ணீர் தான் என்னுடைய உணவாயிற்று என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையே கண்ணீராய் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய விண்ணப்பத்தை, உன்னுடைய அழுகையை என்னுடைய சமூகத்தில் நீ
வைத்தபடியினால் இனி நீ அழுது கொண்டிராய். நான் உனக்கு உருக்கமாயிறங்கி உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக உருக்கமாய் இறங்கி அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டார் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால் நீங்கள் கலங்காமல் வியாகுலப்படாமல் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு புதிய வருஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில ராஜா நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இனி நீ அழுது கொண்டிராய், உன் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் என்று சொன்னீரே, அதன்படியாய் நீர் உருக்கமாய் இறங்கி ராஜா மறு உத்தரவு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தருளுங்க ராஜா. என்ன காரியத்திற்காக அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்திற்கு நீர் உருக்கமாய் இறங்கி ஆண்டவரே மறு உத்தரவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிற ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் விசாரித்து ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.